சேலத்துல என்ன சொல்றாரு, ஒருபோதும் தமிழ்நாடு வந்து பாஜக யார் சொன்னது? சிஎம். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. இன்றைக்கு தோல்வியினுடைய விளிம்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறது. தாங்கள் தோற்றுவிடுவோம் என்ற அவர்கள் ரிப்போர்ட் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு பிரதமரை வந்து தமிழுக்கு நாம் எத்தனை செய்திருக்கிறோம், ஆனால் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்றது, சமூக நீதி பற்றி பொய்யாக ஒரு பரப்புரை சொல்லுவது. அதனால ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது. திமுக வேட்பாளர் ஆர்.எஸ். சரியா சோதனை சொல்லி அந்த அலுவலரை வந்துட்டு பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் பயன்படுத்துறேன், அவர்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நான் பல முறை நான் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய வேட்புமனு தாக்கல் நடந்த அன்னைக்கு நடந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம். தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகள் இடத்துல நடந்து கொள்வது ஒரு வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாஃப்டான அணுகுமுறை, அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது. நாங்க கேட்டா 2 நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை, 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றது, இல்ல நீங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணுங்கன்றது. ஆனா இதெல்லாமே திமுகவுக்கு எதுவுமே பொருந்தாது. அதே போல திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்யறது கிடையாது. இந்த சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல. அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும். அத்தனை பெட்டிகள் இருந்தது. உங்களுடைய நிருபர் ஒருத்தர் தான் அதை வெளி ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். உண்மையாலுமே அந்த நிருபர் சகோதரரை என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தைரியமாக அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேட்டை, அதிகாரியினுடைய தவறை சுட்டிக்காட்டி வெளில கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது மாதிரி தேர்தல் நேரங்க, ஜனநாயக நாடு, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நேர்மை தவறாமல், அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. தேர்தலை தேர்தலாக நேர்மையாக நடத்துங்கள். ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் நடந்து கொள்ளாதீர்கள். எல்லாருமே ஒரே போல பாவித்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல, அது சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல் நடத்த இருக்கிறார்கள். அதனால அவங்க மற்ற நடவடிக்கை எடுத்திருக்கனால நம்ம அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேவைப்பட்டா நம்ம கொடுக்கணும். நேற்று குன்னூர்ல இந்த திமுக மீட்டிங்ல ராசா என்ன சொல்றாரு, நேற்று எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுல வந்து இடி வந்து சீக்கிரம் வந்து இப்ப வந்து பிடிக்க போறாங்க, அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். அந்த மாதிரி நேற்று வந்து அவருக்கு போன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். மடியில கனம் இருந்தால் வழியில பயம். அதனால யாரு தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது.